முதல் கையெழுத்தாக அவர் போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது. ஆனால் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதற்கும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க, போதை வஸ்து பொருட்கள் நிறைய இருக்கு இல்லைங்க, அதை ஒழிப்பதற்கு இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் மாறலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் மாறுறதுக்கான. இவர் பேசும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒன்று ஆச்சு. என்னன்னா, முதல்ல வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது இன்னைக்கு கஜானா காலியாக வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஏன்னா அந்த கஜானா ஏன் காலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசங்கள் கொடுக்குறாங்க. நாளைக்கு இந்த இப்போ விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் இப்போ மக்களுடைய. விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் இன்னைக்கு வந்து ஜனங்கள்லாம் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா, அதுவும் குறிப்பாக வந்து தலைநகரமான சென்னையில் வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப குறை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அந்த சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் பல இடங்களில் வந்து சிசிடிவி கேமராஸ் போட்டாங்க. இன்னைக்கு போதை வஸ்து பொருட்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வராக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விஷயமும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட எல்லா விஷயமும், நாளைக்கு ஒட்டுமொத்தம் எங்கே தவறு நடந்தாலும் அது இந்த விஜயை தான் வந்து சேரும். உங்களுடைய குறைகளை வந்து பத்திரிகையாளர், ஊடகவாளர்கள், எங்களை போல ஆட்கள், ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க. சங்கர் அவருடைய வீட்டில் வந்து மலம் கலந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க, பல முறை அவரை கைது செய்தாங்க. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து முதல் மந்திரியாக பதவியேற்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய ஒற்றன் செய்தி சார்பாகவும் நமது நேயர்களின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல வாழ்த்துக்கள் மிஸ்டர் விஜய். ரைட், அவர் பதவி பிரமாணம் இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் இன்றைக்கி நடந்துச்சு. அந்த ஸ்டேடியமில் அவர் வந்தார், கவர்னர் தான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணார். ரைட், எடுத்துகிட்ட உடனே பதவி பிரமாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறமாக முதல் கையெழுத்தாக அவர் போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது. ஆனால் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொன்னார். நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இன்றைக்கி வந்து அது முதல் கையெழுத்தாக போட்டார். அந்த கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்பு இருந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இருந்தது வந்து இப்போ வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய நுகர்வோர், அந்த கன்சியூமர்ஸ் கொண்டு 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 500 யூனிட்டுக்கு மேலே போனால் வெறும் அந்த 100 யூனிட் தான் ஃப்ரீ. இது வந்து வீட்டு உபயோக மின்சாரத்திற்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்றது தான் விஷயம். ரைட், ரெண்டாவதாக அவர் போட்ட கையெழுத்து என்னன்னா, அவர் வந்து பேசும்போது கூட அதை தான் சொன்னார். என்னன்னா, முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதற்கும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க, போதை வஸ்து பொருட்கள் நிறைய இருக்கு இல்லைங்க, அதை ஒழிப்பதற்கு முழு மூச்சாக நம்மளுடைய பாதுகாப்பு இருக்கணும், அதை வந்து எப்படி ஒழிக்கணுமோ அதுக்கான முயற்சி இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது கையெழுத்து அவங்க போட்டிருக்கிறது. ரைட், அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறமா நேராக எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியார் திடலில் போயிட்டு அவருடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியாருக்கு அங்கே போய் ஒரு மரியாதையை செலுத்தினார். அதுக்கப்புறம் அப்படியே செக்ரட்டரியேட்டுக்கு முதல்ல போயிட்டார். செக்ரட்டரியேட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க சபார்டினேட்ஸ்லாம் அங்கெல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து பெரியார் திடல் வந்தார். அதுக்கப்புறமா அப்படியே இன்னும் சுற்றி கொண்டே இருக்கார். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு வண்டியிலே வாகனத்திலே சுற்றிட்டு இருக்கார், எங்கெங்கேயோ போயின்னு இருக்காரு. அதுக்கப்புறமா எங்கே
எங்கே போவார் அப்படின்றது வந்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். இதில் வந்து நிறைய ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்து ஷஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவருடைய முதன்மை செயலாளராக இருவர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து மிஸ்டர் செந்தில்குமார், அவர் வந்து ஐஏஎஸ் தனிச் செயலாளர் ஒன்றாக, அவருக்கு வந்து முதன்மை செயலாளரில் தனிச் செயலாளர் 1 அவர் வந்து திரு செந்தில்குமார். தனிச் செயலாளர் 2ஆக நியமிக்கப்பட்டிருக்கவங்க வந்து லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ். இவங்க 2 பேருமே வந்து முதல்வருடைய தனி செயலாளர்கள், அதாவது இந்த ஸ்பெஷல் செக்ரட்டரி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. தனிச் செயலாளர் அப்படின்றது தான் அவங்களோட பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து சென்ற திமுக ஆட்சியில் இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து சிலர் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் மாற்றப்பட்டு இவங்களுக்கு யார் தோதுவாக இருப்பாங்களோ அவங்க வந்து நியமிக்கப்படலாம். அது விரைவில் வந்து ஒவ்வொரு அறிக்கையும் வந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் மாறலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பயணம் போகிறாரு. இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் வந்து அவருடைய சொந்த காரில் தான், அவருடைய காரில் தான் போகிற. அவருடைய ஓட்டுநரான ஆசான ஓட்டுநர் யாருன்னா ரொம்ப பல ஆண்டு காலமாக இருக்கிற ராஜேந்திரன் தான் ஓட்டுவார். இன்றைக்கி தான் வந்து முதல்வராக பதவியேற்றதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் காரில், கவர்மெண்ட் இனோவா காரில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார். கவர்மெண்ட் டிரைவர் தான் இன்றைக்கி வந்து அவரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. இன்றைக்கி சுற்றி கொண்டு இருக்கிறார். இதான் முதல் முறையாக ஒரு அரசு காரில், அதுவும் அவரோட டிரைவர் இல்லாமல் வேறொரு டிரைவரோட போகிறது தான் முதல் நாளாக பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து இவர் பேசும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒன்று ஆச்சு. என்னென்னா முதல்ல வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது இன்றைக்கி பேசுபொருளாக நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறது என்னென்னா, முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடினாங்க, அதுக்கப்புறமா நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதம் ஜனகணமன பாடினாங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பெரும்பாலும் நம்ம இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முறை வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதுதான் இங்கே இருக்குது. இது ஒரு பெரிய சர்ச்சை. மின்னியும் வந்து ஒரு வாட்டி கவர்னர் சொன்னபோது இந்த மாதிரி மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ற திமுக ஆட்சியில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் திமுகவினர் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா. பட் இந்த முறை இவங்க வந்து இதை வந்து கவர்னர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறாரு. இது முதல்வர் இவரோட ஃபங்க்ஷனாக தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்ம இவரை கேட்கலாம். பட் இது கவர்னர் அவங்க தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணாங்கன்னு அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டாங்க. பட் இவர் புதுசாக ஒரு முதல்வராக அங்கே வந்து பதவி இருக்கும்போது இதை அவர் அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அவரை வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து அதை குறை சொல்கிறதுக்கான இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன். பட் இனி வரும் காலங்களில் வந்து தமிழ்நாடு அரசு ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறமா முதல்வர் இவர் இருக்கார் இல்லைங்க மிஸ்டர் விஜய், அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எதனால் இருக்கும்போது அதில் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை செய்வார் அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. அப்புறமா எல்லாருமே வந்து பதவியேற்ற ஒரு 10 பேர் பதவியேற்றாங்க. அதில் இருக்கக்கூடியவங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பதவியேற்றுட்டு போனாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா மட்டுமே வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து இப்போ பெரிய பேர்டனே என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவருக்கு இருக்கிறது கஜானா காலியாக வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து வாழ்த்தும் சொல்லி மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர். அவர் வந்து சொல்லியிருக்காரு, கஜானா காலிலாம் சொல்லாதீங்க, நம்ம கடனாக வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்றீங்க. கடன் எந்த அளவுக்கு வாங்கலாமோ ஒரு மாநிலம் அந்த அளவுக்கு தான் வாங்கணும். அதுக்கு செயல்பாட்டெலாம் இருந்து நாங்கள் செஞ்சு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் செயல்பாடுங்களை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் விட்டுருக்காரு. ஏன்னா வந்து எல்லா முதல்வர்களும் வரும்போது வந்து கஜானா காலி ஆயிடுச்சு காலி ஆகிடுச்சுடுவாங்க. ஏன்னா அந்த கஜானா ஏன் காலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசங்கள் கொடுக்குறாங்க. நாளைக்கு இந்த விஜய் வந்து இப்போ வந்து இலவசங்கள்லாம் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் கொடுத்து நாளைக்கு போகும்போது நாளைக்கு கஜானா காலி தான் அடுத்த ஆள் வரவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் இவர் சொன்னது வந்து அது ஏற்புடையதில் கஜானா காலின்னு சொல்கிறது. அதுக்கான இன்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் இலவசங்கள் நீங்களும் அறிவிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அது எல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 100 யூனிட் இருந்தது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் போது அது இலவசம் போச்சுன்னா அப்போ வந்து கஜானாலேருந்து தான் போகுது, இங்கே இருக்க வரி பணத்துலேருந்து தான் போகுது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமா ஒவ்வொன்றா தான் நீங்கள் அடுத்த போர்ட்ஃபோலியோஸ் யார் யாருக்கு கொடுக்க போகிறீங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவருக்கு கொடுத்துருக்காங்க, செங்கோட்டையனுக்கு வந்து பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்க, பொதுப்பணித்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராஜ்மோகன் வந்து அவருக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெங்கட் வந்து அவருக்கு மினிஸ்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 9 பேருக்கு மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஆதவர்ஜனாவுக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த போர்ட்ஃபோலியோஸ்லாம் கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்வேரிங் அண்ட் செரமனி என்னைக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் வந்து ஸ்வேரிங் அந்த எம்எல்ஏஸ்க்குலாம் வந்து ஸ்வேரிங் அண்ட் செரமனி, அப்புறம் வந்து தற்காலிக சபாநாயகராக போட்டிருக்காங்க. அதனால் நாளைக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி எம்எல்ஏஸ்க்குலாம் முடிஞ்சதுக்கப்புறமா புது போர்ட்ஃபோலியோஸும் மற்ற அமைச்சர்களும் வந்து நிறைய உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு. இப்போது விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் இப்போ மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் இன்றைக்கி வந்து ஜனங்கள்லாம் சுற்றி சூழ்ந்து வந்துனே இருக்காங்க. பட் இவரை வந்து இது வரைக்கும் சினிமாக்காரராகவே பார்த்தாங்க. ஆனால் இனிலேருந்து ஒரு முதல்வர் ஆகிட்டார். இனி வரும் காலங்களில் காவல்துறை கட்டுப்படுத்தி அந்த பாதுகாப்பு ஏற்பாடெலாம் பண்ணாதான், இந்த மாதிரி கும்பல் கூடாமல் பண்ணாதான் வேறு எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்து காவல்துறையினர் சரியாக செய்வாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறமா வந்து முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா, அதுவும் குறிப்பாக வந்து தலைநகரமான சென்னையில் வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது சென்ற திமுக ஆட்சியில் வந்து அதுக்கு பம்பெலாம் வச்சு எவ்வளோ பம்ப்லாம் பண்ணாங்க. பட் அதுலேயும் ஊழல் அப்படின்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்து, அப்போது எதிர்கட்சியாக இருந்தால் அஇஅதிமுகலாம் குறை சொன்னாங்க. பட் நீங்கள் இப்போ வந்து இன்டெலிஜென்ட்டான ஆட்கள்லாம் கூட வச்சுக்க நாங்கள் வந்திருக்கோம், இந்த மாதிரி குறையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. தமிழகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதான் சென்னையில் வந்து தலைநகரத்தில் இருக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து இந்த மழைநீர் கால்வாய்கள் சரியில்லாமல் இருக்குது. அதுக்கு சரியான பிளான்ஸ் நீங்கள் போட்டு அதை பண்ணணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப குறை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அந்த சட்டம் ஒழுங்கை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். ஏன்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு முதல்வரும் டைரெக்டாக வந்து அவங்க வந்து ரவுடிசமில் போய் இறங்க போகிறது, எங்கேயோ ரவுடிசம் இருக்கும், அது இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியே இருக்கும். ஏன்னா இவங்க டைரெக்டாக போய் எந்த ஒரு முதல்வரும் போய்ட்டு அந்த ரவுடிசம் பண்ணுறவங்களோ இல்லை வேறு ஏதாவது தவறுகள் செய்கிறவங்கள வந்து அவங்க போய் அரெஸ்ட் பண்ண போதில்லை. அவங்க நியமிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அந்த மாவட்ட கலெக்டர் ஆட்சியர்கள் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நியமிக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி, அதே சமயத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகளும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து 24/7 விஜிலில் இருந்தாங்கன்னா அது சரியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, தமிழகத்தில் பல இடங்களில் வந்து சிசிடிவி கேமராஸ் போட்டாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ்குமார் அகர்வால் இருந்தபோது, அப்புறமா ஏகே விஷ்ணு அது இருக்கும்போதுலாம் அவங்க அந்த பீரியடில் தான் வந்து சிசிடிவி கேமராஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணாங்க. அந்த சிசிடிவி கேமராலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிருக்கு. அது ஏன் இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்க தெரியல. அதை பலமுறை நம்ம ஊடகத்தில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போயிருக்கோம், நம்ம சோஷியல் மீடியாலையும் எடுத்து போட்டிருக்கோம். பட் அது வந்து பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பட் தொடர்ந்து குற்றச்செயல்கள் நடந்துன்னு தான் இருக்கும். அதை அறவே ஒழிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக தான். ஆனால் அந்த குற்றச்செயல் செய்தவங்களை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கான அந்த சிசிடிவி கேமராஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக இருக்கணும். எங்கே வந்து என்ன தவறு நடக்குதுன்றது கண்காணிக்கிறதுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சொன்ன அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி போதை வஸ்து பொருட்கள் இருந்து பற்றி பேசுனீங்க. இன்றைக்கி போதை வஸ்து பொருட்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பப்புங்களை, பெரிய பெரிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில், இன்றைக்கி பெரிய பெரிய விஐபிஸ் கூடுற இடத்துல தான் வந்து போதை வஸ்து பொருட்கள் பெருசாக பேசப்படுது. சின்ன விஷயமா பார்த்தீங்கன்னா, இங்கே ரோட்டோரமாக நிற்கிற சிகரெட்டு பிடிக்கிறவனையோ யாரையோ தான் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஸ்கூல் பக்கத்துலேயே பல கடைகளில் வந்து சிகரெட்டுங்களை நிறைய விற்கிறாங்க. ஒயின் ஷாப்புங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப்ஸு, அந்த கடை வந்து இந்த நேரத்தில் திறந்து இந்த நேரத்தில் வரைக்கும் தான் மூடணும் அப்படின்ற ஒரு 10 மணிக்கு மூடணும்னு சொன்னால் 24/7 வந்து தமிழகம் ஃபுல்லாக இருக்க ஒயின் ஷாப்ஸ்லாம் இன்றைக்கி திறந்து வச்சு தான் பண்ணுறாங்க. அது மூலமாக லாபம் சம்பாதிச்சுறாங்க அந்த லோக்கல் பார் நடத்துகிறவங்களும் லோக்கல் அரசியல்வாதிகளும். இதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்கன்றது தான் முக்கியமான ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒயின் ஷாப்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் ராத்திரி நேரங்களில் பெண்கள் வந்து நடமாட முடியாமல் போகுது. ஏன்னா நீங்கள் இதில் சொல்லிக்கோங்க பெண்கள் பாதுகாப்பு, அந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் உண்மையிலே இருக்கணும்னா இந்த மாதிரி போதை வஸ்து பொருட்களும் இந்த மாதிரி அன்டைமில் இருக்கக்கூடிய இந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மூடுறதுக்கான உங்கள் அஃபீஷியல்ஸ், உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க இதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எல்லாமே மறைக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விஷயமும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் மறைச்சிட்டாங்கன்னா கூட நாளைக்கு ஒட்டுமொத்தம் எங்கே தவறு நடந்தாலும் அது இந்த விஜயை தான் வந்து சேரும். இது
இது சில முதல்வர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கீழே இருக்க மினிஸ்டர்ஸோ இல்லை வந்து கீழே இருக்க அஃபிஷியல்ஸோ இந்த முதல்வர் கவனத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹஷப் பண்ணான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வரும். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்களா என்னெல்லாம் தெரியாது. இனி வரும் காலங்களில் டெய்லி அப்பப்போ செய்திங்க பார்த்துனே இருக்கணும். நீங்கள் உங்களுடைய குறைகளை வந்து பத்திரிகையாளர், ஊடகவாளர்கள், எங்களை போல ஆட்கள் ப்ளஸ் எதிர்க்கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய குறைகளும் சொல்லுவாங்க, உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளையும் சொல்லுவாங்க. அந்த குறைகள் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது பொதுமக்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அஃபிஷியல்ஸோ யாரோ செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். அந்த ஒரு சின்ன குறை வந்து பாதிப்பு வேறு இடத்துல இங்கே பாதிக்கும். அப்புறம் திமுக மேலே பெரிய குற்றச்சாட்டை வைக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விமர்சகர்கள், அப்புறமா வந்து பத்திரிகையாளர்கள், அந்த அரசை வந்து அப்போதைய அரசை யார் யார் விமர்சித்தார்களோ அவர்கள் அதுவும் கொடூரமாக சிலர்லாம் தாக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் வந்து மலம் கலந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க. பல முறை அவரை கைது செய்தாங்க. அறப்போர் இயக்கத்தை ஜெயராமன் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற யூடியூபர்ஸ் எல்லாமே சிலர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதாவது நாகரிகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதோட உண்மைத்தன்மையை விசாரிங்க. விசாரிச்சுட்டு பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஐயோ இவங்க நம்ம அரசில் நடக்கக்கூடிய தவறை வந்து சுட்டி காட்டிட்டாங்களே, இவங்க தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்றைக்கி ஒரு சவுக்கு சங்கர் அரசு பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா பலர் உருவாகுவாங்க. அதை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் உண்மையிலே வந்து அது கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும். உங்கள் மெயினாக உங்கள் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லுங்கள். எந்த மாதிரி எதனாவது விமர்சனங்கள் வந்தால் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுனால அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை என்னன்னு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பழிவாங்கும் நோக்கத்தில் நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இனி வரும் காலங்களில் நீங்கள் நல்ல ஒரு ஆட்சியை அமைப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.